ரியரில் உங்களுக்கு எல்இடி டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் டிரைவிங்கில் செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. வெளியே இருக்கிற பம்ப்ஸ் எதுவுமே கேபின்குள்ளே ஃபீல் ஆகலை. ஸோ இதில் வந்து 3 டிரைவிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம ரியரில் போகணும். ஸோ இந்த டீசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இது எக்ஸ்க்ளூசிவாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரொம்ப லேட்டஸ்ட் காரை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் டாடா சஃபாரி நம்ம முன்னாடி நின்றுருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு ரிவ்யூவுக்கு. ஸோ இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. எப்படின்னா சொல்கிறேன், இந்த டாட்டாக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேயும் அந்த ட்ரையர் டிசைன் வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பக்கா ப்ரீமியமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த பம்பர்லேயும் ஒரு சின்ன வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஹாரியில் பார்த்து அதே ப்ரொஃபைல் தான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகும். எப்படின்னா இந்த பேனட் கீழே உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு ஹெட் லேம்ப். ஸோ ஹாரியோட சேம் டிசைன் தான். ஸோ அதுக்கு கீழே ஃபாக் லேம்ப். ஸோ மற்ற ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையரோட டிசைன் தவிர எல்லாமே உங்களுக்கு ஹாரியோட லுக் தான் ஃப்ரண்ட்டில் தருது. இப்போ சைடு ப்ரொஃபைலில் இந்த காரோட மேக்ஸிமத்தை நம்ம காமிக்க போகிறோம். வாங்க சைடு போயிடலாம். சைடில் வந்து உங்களுக்கு வீல் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் ஆரியில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து 18 இன்ச் இருக்குங்க. ஸோ நல்ல பல்காக இருக்குங்க அந்த வீலு. உள்ளே வந்து ஒரு வென்டிலேட்டர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரியில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு க்ரோம் ரன் ஆகும். பட் இதில் வந்து கீழே ரன் ஆகுதுங்க க்ரோம். ஸோ எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு போகுது. பட் அங்கே பெருசாக கொடுக்கல. பட் அதுக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம், இந்த ரூஃப் ரைடில் சஃபாரிங்கிற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா பக்காவாக இருக்குது உங்களுக்கு சஃபாரி. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பென்ஸ் 4மேட்டிக்கோட லுக் தருதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நல்லாயிருக்கு. ஒரு இந்தியன் பிராண்டில் ஒரு ப்ரீமியம் லுக்கு இந்த வண்டியில் கண்டிப்பாக இருக்கும். மெயினாக இந்த கார் வந்து 7 சீட்ரு. ஸோ எக்ஸாவை வந்து ரீச் பண்ணாத மார்க்கெட்டை இது ரீச் பண்ணும். ஒரு பழைய பிராண்டில் ஒரு புது இன்னோவேஷனோட இந்த காரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டாட்டாலேருந்து ப்ரெசென்ட் பண்ணி பக்காவாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரில் வந்து மேலே வந்து ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ள ஒரு சின்ன ஸ்ப்ரேயர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரியர் வைப்பருக்கு உங்களுக்கு லிக்விட் வாஷர் வரும். இதில் லிக்விட் வரும். அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு டேஞ்சர் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வைப்பருக்குள்ளே இங்கே டீஃபாகரும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரெய்னி டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்ஷன். அப்புறம் பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டா ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் உங்களுக்கு பியானோ பிளாக் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அப்புறம் டாட்டா பேட்சிங்க்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு சின்ன கேமரா இருக்குங்க. ஸோ அந்த கேமரா வந்து கீழே உங்களுக்கு வந்து ஒரு பார்க்கிங் சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சேஃப்டி இருக்குது இந்த காரில். அட்மோஸ்ட் சேஃப்டி நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறப்ப பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த சஃபாரிங்கிறது உங்களுக்கு சின்ன ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 2021 சஃபாரி வேறு லெவலுங்க. உண்மையிலே சொல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த காரில் ரியர் பம்பர் பார்த்துருவோம். இந்த ரியர் பம்பரில் ஒரு டியூல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு ஒரு டம்மி சைலன்சர் மாதிரி ஒரு சின்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் சைலன்ஸ் வந்து இது கீழே தான் இருக்குது. இந்த காரில் ஹேண்டிலையும் உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் வண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இதோட டோர் ப்ரொஃபைல் பார்த்துருவோம். டோர் நல்லா ஹெவியாக இருக்குங்க. அப்புறம் நிறைய கலர்ஸ் இருக்குது. இங்கே வந்து பிளாக் கலர் இருக்குது. இங்கே மேலே வந்து உங்களுக்கு அந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ப்ரீமியமான மெட்டீரியல் தான் இருக்குங்க இந்த இடத்துல. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஞ்சர் லைட்டு. ஸோ இன்கேஸ் டோர் ஓப்பன் ஆகிருந்தால் உங்களுக்கு ஒரு சேஃப்டி மாதிரியும் இது ஆக்ட் ஆகும். அப்புறம் உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அம்பர்லா ஸ்பேஸும் ஒரு வாட்டர் பாட்டில் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த க்ரோம் ஃபினிஷ் வந்து நல்லா இருக்குங்க இந்த வண்டிக்கு. இந்த டோர் ஓப்பனிங் ஸோ அதுவும் இந்த சேம் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த டோர் ப்ரொஃபைலில் அவ்வளோதாங்க. அப்புறம் இங்கே ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் இந்த வண்டியில் வந்து 9 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. எல்லாமே ஜேபிஎல் பிராண்டோடதுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ டாடா கார்ஸில் எல்லாமே இங்கே மேலே தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க சஃபாரிலையும். இந்த ஸ்டீரிங்கோட பொசிஷன் வந்து பக்காவாக இருக்குங்க. நல்லா ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. இந்த சீட் வந்து நம்மளை அப்படியே ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பொசிஷன் பண்ணிட்டேன். இது வந்து காரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, ஏசி கூலிங்கில் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் செக் பண்ணிடலாம். இப்போ டாட்டாவோட பேட்சிங் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ன் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இங்கே தான் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்புறம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் இன்கேஸ் நீங்கள் ஃபோன் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதில் இருக்குது. அப்புறம் ஆப்பிள் கார்ப்ளேவும் இருக்குது. இந்த ஃபோன் நீங்கள் கால் அட்டன் பண்ணி கட் பண்ணுறது. அப்புறம் வால்யூம் அப் டவுன். அப்புறம் நீங்கள் ப்ளூடூத், யூஎஸ்பி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்கான விஷயம் இருக்குது. இந்த ரைட் சைடில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் ஸ்பீட் அப் டவுன் பண்ணுறதெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ரைட் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த விஷயம். அப்புறம் நீங்கள் ட்ரிப் அந்த ஸ்பீடோமீட்டர் இருக்குங்க. ஸோ அதை ட்ரிப் செட் பண்ணுறது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம்.
ஒரு நல்ல ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டிஸ்பிளே, டேஷ்போர்டில் மெர்ஜ் ஆகாத மாதிரி இருக்குங்க. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான், பட் இருந்தாலும் பட்டன்ஸ்லையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் கார் பார்க்கிங் ஸ்விட்ச் சென்டரில் இருக்குது அந்த ஏசி கீழே. அப்புறம் உங்களுக்கு வந்து ஈகோ மோடு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடு, ஸோ அதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட டிரைவிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழே இருக்குங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ESP ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் சைடில் வந்து ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டு. அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது ட்ரை மோடு, வெட் மோடு, சிட்டி மோடு, ஸோ 3 மோடுக்கான விஷயங்கள் அங்கே அந்த கண்ட்ரோல் நம்ம சென்டரில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியர் நாப், ஸோ கியர் நாப் மேலே வந்து உங்களுக்கு ட்ரையோட டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கவே நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே வந்து மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குங்க. பார்க்கிங், ரிவர்ஸு, நியூட்ரல், அப்புறம் டிரைவு. ஸோ டிரைவில் வந்து நீங்கள் மேனுவலாகவும் ட்ரைவ் பண்ணிக்கலாம், கீர் போடுற மாதிரியும் நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நியூட்ரல், டிரைவ் மோட் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ரைட் சைட் கார்னர் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் காராக ஓடிட்டுருக்கும். இன்கேஸ் நீங்கள் மேனுவலாக ஓட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கீர் நம்ம வந்து ரைட் சைடில் கொண்டு போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீர், செகண்ட் கீர், ஸோ ஒரு கீர் ஆப்ஷன் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஒரு ஸ்போர்ட்டியாக நீங்கள் மேனுவலாக ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஒரு பார்க்கிங் சென்சார் வந்து ஸ்விட்சில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏர் பிரேக்கெல்லாம் கிடையாதுங்க. ஸோ மேனுவலாக புல் பண்ணுற விஷயங்கள்லாம் இங்கே கிடையாது. அப்புறம் ஆட்டோ ஓல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு மேடு ஏறுறீங்க, ஸோ அந்த மாதிரி விஷயத்து அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஆட்டோ ஓல்டு. ஸோ கார் வந்து டக்குன்னு பின்னாடி போயிடாது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் பண்ணிக்கும், ரிவர்ஸ் போகாமல் பார்த்துக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த கியர் போர்ஷன் அப்படியே ஒரு சின்ன ஒரு அலுமினியம் ரன் ஆகுது, எப்படி டோரில் ரன் ஆச்சுலங்க, ஸோ அதே மாதிரி ஒரு ரன் ஆகுது. ஸோ நல்லாயிருக்கு பார்க்கவே. அப்புறம் ஒரு சின்ன உள்ள ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கீ வச்சுக்கலாம், இல்லை ஃபோன், மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இந்த சைட்லேருந்து இந்த கார் டேஷ்போர்டு பார்க்குறப்ப ஒரு லக்ஸுரியான ஃபீல் கிடைக்குதுங்க இந்த வண்டியில். அப்புறம் நீங்கள் வந்து ஆக்சிலரி போட்டு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஹெட்செட் மாட்டிங் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் ஒரு 2 5 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாக சார்ஜ் ஆகிற விஷயம் இங்கே இருக்குங்க. இந்த மெட்டீரியல் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேக்கான வுட்டு தான், பட் பார்க்க ரியல் வுட் மாதிரி இருக்குது. பட் தொட்டாதான் தெரியுது ஃபேக் வுட்டுன்னு சொல்லி. ஒரு பெரிய ஸ்ட்ரிப்பாக இருக்குது, ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து அந்த லெஃப்ட் சைட் கோ டிரைவர் எட்ஜிலேருந்து அப்படியே வந்து டிரைவர் எட்ஜில் இது ஃபினிஷ் ஆகுதுங்க. அப்புறம் இன்ஜினோட ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து எங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த காரில் லெஃப்ட் சைட் கார்னர் ஏசிக்கும் ரைட் சைட் கார்னர் ஏசிக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் சென்டர் ஏசி வந்து ஒரு பேசிக்கான ஏசி மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு குரோம் ஃபினிஷும் அவங்க கொடுக்கல. இதில் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அப்புறம் ரேடியோ, USB, ஸோ பேசிக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குங்க. அப்புறம் இதை வாய்ஸ் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இது பக்காங்க இந்த வண்டியில். ஸோ இப்போ நம்ம ரியரில் போய் நம்ம வண்டியில் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்குது, ஸோ எல்லாமே பார்த்துலாம் வாங்க. இந்த கார் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரில் மொத்தம் 7 பீப்புள்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணலாம். இப்போது ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்பேஸாக இருக்குங்க. பின்னாடி கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆளுகளே உட்காந்துக்கலாம். ஸோ கிட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லாரும் இதில் கன்வீனியண்ட்டாக ட்ராவல் பண்ண ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குங்க பின்னாடி. அப்புறம் இதில் வந்து சன்ரூஃப், மூன் ரூஃப் ரெண்டுமே இருக்குங்க இந்த வண்டியில். சாவி மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ ஏன்னா எல்லா கார்லையும் இதே மாதிரி தான் கீ தராங்க, எந்த டிஃப்ரென்ஸும் பண்ணல. அதே நீங்கள் ஒரு சஃபாரி ஒரு பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க கூட கொஞ்சம் பக்கவாக இருந்திருக்கும். மற்ற இந்த பேசிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு லாக்கு, அன்லாக்கு, பூட் ஓப்பனிங், அப்புறம் ஹெட்லைட்டு, ஸோ அந்த கண்ட்ரோலில் இதில் வச்சுக்கலாம். இப்போ வந்து கீர் வந்து பார்க்கிங்கில் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ புஷ் பட்டன் அமுத்துறேன். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்ட் ஆனே ஒரு சூப்பரான வெல்கம் இந்த இடத்துல. கனெக்ட் நெக்ஸ்ட். ஏசி இன்ஸ்டண்ட்டாக கூலிங் கிடைக்குதுங்க ஏசி. அப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 மோடுக்கான விஷயம் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் மென்ஷன் ஆகுது. அந்த RPM மீட்டர் இருக்குங்களா, அதுக்கு சென்டரில் அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ சிட்டி ஆட்டோவில் இருக்குது. ஸோ அந்த மோடில் தான் இருக்குது. இப்போ ஏசி ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப சவுண்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் ஏசி வந்து நம்ம மைல்டாக ஓட்டிடலாம், ஆஃப் பண்ண வேண்டாம், ஏன்னா உள்ளே செமையாக ஹீட்டாக இருக்குங்க. அப்புறம் இப்போ வந்து ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபியூல் எஃபிஷியன்சி, அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டருக்கு மைலேஜ் தருது, கிலோமீட்டர் எப்போ லிட்டர் எவ்வளோ ஓடுது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு டிஜிட்டல், ரைட் சைடு மட்டும் உங்களுக்கு அனலாகில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர் லெவல் அதில் மென்ஷன் ஆயிருக்கு. அப்புறம் அதுக்கு ரைட் சைடு உங்களுக்கு கோல்டு ஹாட், ஸோ இன்ஜின் கோல்டில் இருக்கா ஹாட்டில் இருக்கா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணுது. அப்புறம் உங்களுக்கு RPM வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரைஸ் பண்ணுறேன் பாருங்கள்,
அந்த ஆர்பிஎம் கூடுதுங்களா. டிஜிட்டலில் பார்க்குறப்ப நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க இந்த வண்டியில். ஸோ இந்த காரில் வந்து நம்ம மோடு மாற்றோம்னா வாய்ஸில் இண்டிகேட் பண்ணும். ஸோ அதுக்கான ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே அந்த சன்ரூஃப் மூன் ரூஃப், ஸோ அதோட டோட்டல் கண்ட்ரோல் இந்த ஒரு இடத்துல இருக்குங்க. அந்த சோஃபாவில் உட்கார ஃபீல் தாங்க கிடைக்குது. நல்ல தை சப்போர்ட், அப்புறம் லெக் ரூம் நல்லாவே இருக்குங்க இந்த வண்டியில், சூப்பராக இருக்குது. அப்புறம் இதோட பி பில்லரில் உங்களுக்கு ஏசியோட வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், ஏசியோட வென்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் பேசிக்கான லைட்டிங்ஸு அதெல்லாமே இங்கே இருக்குது இந்த இடத்துல. ஸோ லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது, ரைட் சைட்லேயும் இருக்குது. அப்புறம் இந்த ஏர் பேக்கோட சைடு ஏர் பேக், கர்டைன் ஏர் பேக்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த வண்டியில் மொத்தம் உங்களுக்கு 9 ஏர் பேக்ஸ் இருக்குங்க. இப்போ ரியலில் எப்படி போகிறதுன்னு பாருங்கள். இந்த சீட்டை ஃபோல்டு பண்ணிட்டு தான் நம்ம ரியலில் போகணும். ஸோ ஒரு ஃபோல்டில் இது ஆட்டோமேட்டிக்காக இது வெளியே போயிடுது, நம்ம தூக்க வேண்டியதில்லை. ஒன்ஸ் அதை புல் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி போயிடும். ஸோ அப்படியே நம்ம போய் ரியலில் உட்காருவோம். ஸோ ரியல் சப்போர்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க, ஸோ என்ன மாதிரி ஃபேட்டாக இருக்கிறவங்க உட்காரது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நார்மலாக இருக்கிறவங்க இதில் உட்காரலாம். பின்னாடி 2 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாங்க. அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ கரெக்டாக ஃபேஸுக்கே வருங்க ஏசி. ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க ஏசி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ட்ராபேக் இருக்காது. ஏன்னா ஃப்ரண்ட்டாக இருக்கிறவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில் டெடிக்கேட்டடாக ஏசி வென்ஸ் இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அப்புறம் பின்னாடி உங்களுக்கு சார்ஜிங் 5 வோல்ட் சார்ஜர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பவுச் இருக்குது, நம்ம ஃபோன் வச்சுக்கலாம், ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்குது. சரி, ஃபோன் வந்து இங்கே வைக்கக்கூடாது, ஃபோனுக்கு இங்கே கீழே ஒரு சின்ன ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வச்சுக்கலாம் நீங்கள். இங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் பின்னாடி பேசஞ்சருக்கு உங்களுக்கு லைட்டிங், ஸோ எல்இடி லைட்டிங் நல்லா பெருசாகவே இருக்குங்க. அப்புறம் பின்னாடி இருக்கிற ஏசி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஏசி நீங்கள் இங்கேயே கண்ட்ரோல் பண்ணி, இல்லை மேண்டேட்டே ஆஃப் மூடி பண்ணிக்கலாம். பின்னாடி உட்காந்துட்டு இந்த காரை ஃபுல் வியூ பார்க்குறப்ப நல்லா ஒரு பெரிய காரில் நம்ம ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த வண்டி. இப்போ இந்த காரோட இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ செம்ம வெயிட்டாக இருக்குங்க. இப்போ ஹைட்ராலிக் இல்லையோ, சரி ஹைட்ராலிக் இல்லை, ஸோ சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான் நமக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 170 பிஹெச்பி இருக்கிற கிரியோடெக் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ டாட்டாவில் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு பேட்ரி அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏர் ஃபில்டர், ஸோ பெரிய ஏர் ஃபில்டருங்க அதில் இன்ஜினுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலண்ட் ஆயில், அப்புறம் உங்களுக்கு வைப்பர் ஃப்ளூயிட், அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் இது வந்து பவர் ஸ்டேரிங், ஸோ அதுக்கான ஆயில் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டேங்க் இங்கே இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய இன்ஜின் தாங்க, ஒரு மேசிவாக இருக்குங்க இந்த வண்டியில். எல்லாமே அழகாக ப்ளேஸ் பண்ணி ஒரு சின்ன கவர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ப்ரொடக்டிவாக இருக்குங்க இந்த வண்டி பார்க்குறக்கு. அப்புறம் மேலே வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங், மேலே வந்து இது ஆல்மோஸ்ட் இது வந்து டீசல் இன்ஜின் தான் அஃப்கோர்ஸ். ஸோ மேலே சவுண்ட் ப்ரூஃபிங் நம்ம டாட்டாவில் எப்போ போல நல்ல ஒரு டைட்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 சிசி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 170 பிஹெச்பி உங்களுக்கு. அப்புறம் இதோட இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு 205 mm. 4 டிஸ்க் பிரேக்குங்க இந்த வண்டியில். ஸோ ஹாரியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரியர் வந்து ட்ரம்மில் இருக்கும், பட் இதில் 4 வீல்ஸுமே டிஸ்கில் தான் இருக்குது உங்களுக்கு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 55 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஷோரூம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 15 to 22 lakhs வரைக்கும் வருதுங்க. இந்த காரோட இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 சிசி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 170 பிஹெச்பி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஃபியூல் டேங்க் வந்து உங்களுக்கு வந்து 55 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரோம் வந்து இங்கே கீழே வரைக்கும் வருது, இந்த ரியர் எண்டு மிரர் இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் வருது. ஸோ அதுக்கு மேலே போய் இங்கே சஃபாரியோட பேட்சிங் இந்த இடத்துல கொடுத்து அப்படியே ஃப்ரண்ட் வரைக்கும் அந்த ரூஃப் ரைல் வருதுங்க. ஸோ இந்த காரோட வித் வந்து உங்களுக்கு 1758 mmங்க. அப்புறம் ஹைட் வந்து உங்களுக்கு 1572 mm. அப்புறம் வீல் பேஸ் வந்து உங்களுக்கு 2500ங்க. ஸோ உள்ள மேசிவான ஸ்பேஸ் இருக்குங்க இந்த வண்டியில். வந்து உங்களுக்கு டெயில் லைட் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அது சைட்லேயும் ஒரு 3 லைனில் ரன் ஆகுதுங்க. பார்க்கவே பக்கா ப்ரீமியமாக இருக்குங்க இந்த வண்டி. ஸோ பார்க்கிங் மோடில் இருக்கான்னு செக் பண்ணி இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பிரேக் வந்து ரெஸ்பான்ஸே இல்லைங்க. வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பிரேக் வந்து உள்ளே போகுது. ஸோ எலக்ட்ரிக் பிரேக்குங்கிறது ஆன் ஆகிடுது. இந்த ஸ்டேரிங் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோ பெரிய R17 வீலாக கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஒரு ஹேஷ்பேக்கோட ஸ்டேரிங் மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க ஸ்டேரிங். ஸோ எலக்ட்ரிக் ஸ்டீரிங் பக்காவாக இருக்குது இந்த வண்டியில். ஸோ இவ்வளோ பெரிய கார் ட்ரைவ் பண்ணுறோம், நம்ம டயர்டாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இதில் இருக்காது. ஏன்னா நிற்கிற இடத்துல இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னா ஒன்ஸ் ட்ரைவ் பண்ணுறப்போ வேறு லெவலில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரோடோட க்ரிப்போட ஓட்டுறப்போ கண்டிப்பாக இன்னும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதில் வந்து டில்டபிள் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம ரைடிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கலாங்க. அப்புறம் ஏசி தாங்க வேறு லெவல் கூலிங்குங்க, பக்காவாக இருக்குது. ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி தான். ஸோ வெளியே இருக்கிற இங்கே ஒரு சென்சார் இருக்குங்க, எல்லா கார்லையும் இருக்கும். ஸோ இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த சென்சார் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசிக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்குது, ஸோ உள்ளே என்ன மெயின்டைன் பண்ணலாம், ஸோ அது வந்து மேக்ஸிமம் காமிச்சிரும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு மோட்டரைஸ்டு தான். இது வந்து அப்பு, டவுனு, ஃப்ரண்ட்டு, பேக்கு. ஸோ இந்த ஒரு சுவிட்சில் 4 ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற சீட் இருக்குல்லங்க, ஸோ அதை வந்து டவுனு, அப்பு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இந்த தனியாக இது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே மோட்டரைஸு. ஸோ எல்லா சீட்ஸ்லேயும் இதுதான் இருக்குது. கோ டிரைவருக்கும் இதே ஆப்ஷன்ஸ் தான். ஆக்சிலேட்டரும் பிரேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம லெஃப்ட் சைடு ஃபுட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே ஒரு சின்ன ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம இந்த ரைட் லெக்கில் நம்ம இந்த காரை கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ட்ரைவ் போயிட்டு வந்துடும் இந்த காரை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி இப்போ இன்ஜின் ஆனில் இருக்குது. வெளியே கொஞ்சம் நாய்ஸ் கேட்குது, பட் கேபின்குள்ளே சுத்தமாக நாய்ஸ் இல்லை. பட் டீசல் இன்ஜினால் வெளியே நல்லாவே கேட்குது. இந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. R17 கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய மேசிவ் டயர் இருந்தாலும் ஸ்டேரிங் வந்து நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய கார் ஓட்டுறோம், ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபீலே இல்லை. ஒரு போத் ஆன் ரோடு ஆஃப் ரோடு ரெண்டுத்துலேயும் இது நல்லாயிருக்கும். ஏன்னா இது சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த நான் இப்போ ஓட்டுற ரோட்டில் உங்களுக்கு பம்ப்ஸ் நிறையா இருக்குது. இதான் உள்ளே எந்த ஒரு தூக்கி போடுற விஷயம் அந்த மாதிரி எதுவுமே உள்ளே இல்லை. இந்த காரோட சீட்ஸும் ஒரு சோஃபாவில் உட்கார ஃபீல் தாங்க தருது உள்ளே. ஸோ இந்த டாடா சஃபாரி வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். அப்புறம் மெயினாக இது வந்து நீங்கள் ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு இது பர்ஃபெக்டான காராக இருக்குங்க. 7 பீப்புள்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஸ்பேஸும் இருக்குது உள்ள. அப்புறம் இந்த காரில் சேஃப்டிலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது குளோபல் என்கேப் டெஸ்டிங்கில் இது வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் தருதுங்க இந்த காரு. ஸோ அட்மோஸ்ட் சேஃப்டி இந்த காரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. டோர்ஸ் எல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கார் நீங்கள் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரோட ரிவ்யூ மேக்ஸிமம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.